நமது பாரத தேசத்தில் இன்றைய மிக முக்கியமான விஷயமாக பேசப்படும் பொருள் என்னவென்றால் அது ஐபிஎல் மட்டும்தான். அந்த ஐபிஎல் இல்லையேல் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு பொழுதுபோக்கு கிடையாது என்பது பொருள். ஆனால் அண்டை நாட்டால் கைப்பற்றப்பட்ட நமது நாட்டின் பகுதியான ஒரு பகுதியில் என்ன நடக்கிறது என்பது இந்த இளைய சமுதாயத்திற்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் ஐபிஎல் என்ற போதையில் விழுந்து விட்டார்கள். இதே வேறு நாட்டில் நடந்திருந்தால் இங்கே கருத்துரிமை பேசும் நபர்களால் இந்த சம்பவம் வேறு மாதிரி பரவியிருக்கும். அதே போன்று ஐபிஎல்லும் அடியோடும் மறந்திருப்பார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் என்ன நடக்கிறது? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கோதுமை வெளியேற்றத்திற்கும் மின் கட்டணத்திற்கு டேக்ஸ் வரி போட்டதற்காக அந்த உள்ளூர் அமைப்புகள் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள், 2 நாள், 3 நாளாக. 4வது நாள் அந்த போராட்டத்தையும் மக்களையும் கலைப்பதற்காக அந்த பாகிஸ்தான் அரசாங்கம் இராணுவத்தினரையும் போலீசாரையும் கொண்டு வன்முறை கட்டவிழ்த்து விடுகிறது. அந்த சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் தன் வாழ்வாதாரத்திலிருந்து தன் வாழ்வியலை இழந்து எண்ணற்ற மக்கள் அடிபட்டு காயத்தோடும் அங்கு இப்போது வாழ்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும். இதே சம்பவம் ஒரு பாலஸ்தீனத்திலேயோ ஒரு மியான்மரிலேயோ நடந்திருந்தால் இந்த பாரத தேசத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களிடம் எடுத்து சென்றிருப்பார்கள்? அப்படியென்றால் பிஓகே காஷ்மீரில் வாழ்பவர்கள் மக்கள் இல்லையா? பிஓகே காஷ்மீரில் வாழ்பவர்கள் என்ன வேற்றுக்கிரகவாசிகளா? ஆனால் இதை பற்றி நமது பாரத தேசத்தில் இருக்கும் எந்த ஒரு கட்சியும் சரி, எந்த ஒரு நடுநிலைவாதிகளும் சரி வாய் திறக்கவில்லை. ஆனால் இந்த தேசத்தின் மீதும் இந்த தேசத்தின் மக்கள் மீதும் நம்ம பாரத தேசத்தின் எல்லைகள் எங்கெல்லாம் இழந்திருக்கிறோம் அங்கெல்லாம் வாழும் மக்களின் மீதும் பற்று கொண்ட ஒரே கட்சி ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். நமது பாரத தேசத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிறார். அப்படியே பிஓகே காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒரு பகுதி. அது இந்தியாவின் என்றைக்கும் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அடாவடித்தனத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கும் அந்த பகுதி என்றாவது ஒரு நாள் மீட்கப்படும் என்று அவர் பேட்டியளித்துள்ளார். அதுபோலத்தான் நமது பாராளுமன்றத்திலும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வாழும் ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு பேட்டி சொல்கிறாரு. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். அந்த தீர்வு என்னென்னா இந்தியாவில் மட்டும்தான் அந்த தீர்வு கொடுக்க முடியும், வேறு யாருனாலும் தீர்வு கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் மக்களும் பாரத தேசத்தினரை. அதனால தான் அவர் பாரத தேசத்தை நாடுகிறார். மற்றவர்களை போன்று அங்கிருந்துட்டு மற்றவர்களை போன்று மற்றவங்கள்ட்ட போய் கேட்கல. பாரத